ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பார்த்துருக்கோம். அதில் விடுபட்ட நாட்களுக்கான கரண்ட் அஃபேர் தான் இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் அதனோட லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஷின் பார்க்கலாம். லோக்பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஜனவரி 16. 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு முதல் லோக்பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013இல் இயற்றப்பட்டு 16/1/2014 நடைமுறைக்கு வந்தது. இந்த 16ஆம் தேதி நடைமுறைக்கு வந்ததை நினைவுகூரும் விதமாகத்தான் 16ஆம் தேதி லோக்பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சட்டமன்றத்தில் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டது. லோக்பால் அமைப்பில் ஒரு தலைவர், அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் இருப்பார்கள். தற்போது இந்த அமைப்பில் ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் உள்ளனர். இதனுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, இந்திய தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஒரு புகழ்பெற்ற நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். லோக்பாலின் தற்போதைய தலைவர் A.M. கன்வீல்கர் ஆவார். இவர் 2024இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் தலைவர் பினாகி சந்திரகோஸ் 2019 முதல் 2022 வரை பதவியில் இருந்தார். 2022 முதல் 2024 வரை 2 ஆண்டுகள் தலைவர் பதவி காலியாக இருந்தது. 2024இல் A.M. கன்வீல்கர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோகோ உலகக்கோப்பை 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, இந்தியா. இந்தியாவில் புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. ஜனவரி 13 முதல் 19 வரை நடைபெற்றது. இதுதான் முதல் உலகக்கோப்பை போட்டியாகும். பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவில் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் 2 பிரிவிலுமே இந்திய அணிதான் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. ஆண்கள் அணிக்கு தலைமை தாங்கியவர் பிரதீக் வைக்கர். பெண்கள் அணியின் கேப்டன் பிரியங்கா இங்க்லே. இந்த உலகக்கோப்பையை இந்திய கோகோ கூட்டமைப்பும் சர்வதேச கோகோ கூட்டமைப்பும் இணைந்து நடத்தியது. KKFI என்பது கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்பதாகும். IKKF என்பது இன்டர்நேஷ்னல் கோகோ ஃபெடரேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் கோகோ ஃபெடரேஷன் 2018இல் அமைக்கப்பட்டது. இந்த இன்டர்நேஷ்னல் கோகோ ஃபெடரேஷன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடம்? ஆன்சர் டி, 82வது இடம். ஹென்லி பாஸ்போர்ட் என்பது இந்த ஹென்லி பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வது ஆகும். எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதை பொறுத்து அதன் குறியீடு அமையும். அதிகமான நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்றால் அது முதல் இடத்திலும், குறைவான நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்றால் அடுத்தடுத்த இடங்களிலும் இடம்பெறும். ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஷிப் சர்வதேச விமான போக்குவரத்து ஆணையம் இந்த குறியீட்டை வெளியிட்டுள்ளது. 2024இல் இந்தியா 82வது இடம். இந்திய விசா வைத்திருப்பவர்கள் 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். முதல் இடத்தில் சிங்கப்பூர் உள்ளது. 195 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதத்திற்கும் குறைவு? ஆன்சர் ஏ, 5% குறைவு. SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆராய்ச்சி செய்து இந்த முடிவை வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெஸ்ட் போட்டிகளில் அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார்? ஆன்சர் டி, ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சாதனையை படைத்துள்ளார். அவர் மொத்தம் 44 போட்டிகளில் 8484 பந்துகளில் இந்த சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக முகமது சமி 9896 பந்துகளில் இந்த சாதனையை படைத்திருந்தார். தற்பொழுது இந்த சாதனையை அவர் முறியடித்துள்ளார். சுழற்பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் அஸ்வின் முதலிடத்தில் உள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வருண் தோமர் எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பி, துப்பாக்கிச் சுடுதல். 67வது துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரட்டை பதக்கம் வென்று அவர் சாதனை படைத்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்தியில் ரத்தன் டாடாவின் வாழ்க்கை பயணம் இடம்பெற்றது? ஆன்சர் பி, ஜார்க்கண்ட். மொத்தம் 31 அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஊர்தியில் ரத்தன் டாடாவின் வாழ்க்கை பயணம் இடம்பெற்றது. உத்தரப்பிரதேசத்தின் ஊர்தியில் கும்பமேளா இடம்பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்போது காலமான பாடகர் பி. ஜெயச்சந்திரன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பி, கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரோவின் புதிய தலைவர்? ஆன்சர் ஏ, வி. நாராயணன். வி. நாராயணன் 11வது தலைவர் ஆவார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு முன்னதாக சோம்நாத் அவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கே. சிவன் 2018 முதல் 2022 வரை பதவியில் இருந்தார். இஸ்ரோவின் முதல் தலைவர் விக்ரம் சாராபாய் 1963 முதல் 1971 வரை பதவியில் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பிரெய்லி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஜனவரி 4. பிரெய்லி என்பது பார்வையற்றவர்கள் படிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு எழுத்து முறையாகும். இந்த எழுத்து முறையில் 6 புள்ளிகளை கொண்டு எழுத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. இதை 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் பிரெய்லி என்பவர் கண்டுபிடித்தார். அவருடைய நினைவாக இதற்கு பிரெய்லி எழுத்து முறை என்று பெயரிடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.